தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கிட்டத்தட்ட கமலஹாசன் பிரச்சனை உச்சத்தை அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தமிழ் மொழியில் இருந்துதான் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை இன்னைக்கு கர்நாடக உயர் நீதிமன்றத்தில் ஒழிச்சிருக்குது. உயர் நீதிமன்றத்தில் அது நீதிமன்றமா நடக்கல, கிட்டத்தட்ட ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி நீதிபதி பண்ணியிருக்கிறாரோ அப்படிங்கிறது தான் மக்கள் மத்தியில் பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய சொல்லாக இருக்கு. இதை தாண்டி ஜனநாயகம் படம் வெளியிடப்பட மாட்டாது, தங்களை படம் வெளியிடப்பட மாட்டாது, இப்படி பல சர்ச்சைகளுக்கான கமலஹாசனுடைய பேச்சு என்ன சொல்ல வருகிறார்கள்? திரட்டப்பட்ட தகவல்கள், தெளிவான விளக்கங்கள், அறிந்து கொள்வோம், தெரிந்து கொள்வோம் இன்றைய முத்தமிழ் முரசு காணொளியில். கமலஹாசன் சொன்ன இந்த வார்த்தை ஒரு மிகப்பெரிய வீரியம் அடைந்திருக்கக்கூடிய நிலையில இது கர்நாடக உயர் நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்குது. இன்னும் சொல்ல போனா இது ஒரு மிகப்பெரிய திரைப்படங்களை எல்லாம் பாதிக்கக்கூடிய அளவிற்கு, திரை வெளியீடு எல்லாம் பாதிக்கக்கூடிய அளவிற்கு போய் நிக்குது. இந்த விஷயத்தை நம்ம பார்க்க போறதுக்கு முன்னால எந்த இடத்துல இது பேசினார் அப்படிங்கிறதா முக்கியம். எந்த ஒரு சொல்லினுடைய வினையும் அது எதை பொறுத்தது என்றால் இடம் பொருள் ஏவல்னு சொல்லுவோம். ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை எந்த இடத்தில் பேசப்பட்டது, எப்போது பேசப்பட்டது, எங்கே பேசப்பட்டது, அது ரொம்ப முக்கியம் அந்த வார்த்தையினுடைய வீரியத்திற்கு. ஒரு திரைப்பட சம்பந்தமான ஒரு இசை வெளியீட்டு விழா, அந்த வெளியீட்டு விழாவில் கமலஹாசன் பேசுகிறார். இதுதான் இடம். பொருள் என்ன? பொருள் சிவராஜ்குமார் என்கின்ற கன்னடத்தை சேர்ந்த நடிகர் அங்க இருக்கிறார். அப்ப பொருள் அவருக்காக பேசப்பட்ட பொருள். அப்ப இந்த விஷயத்துல சிவராஜ்குமாரை தன்னுடைய சகோதரனாக, தன் உடன் பிறந்தானாக, நாமெல்லாம் பக்கத்து மாநிலத்தை சேர்ந்தவர்கள், உங்களுக்கும் எங்களுக்குமான உறவு எவ்வளவு ஆழமானது அப்படிங்கறதுதான் அவருடைய பேச்சினுடைய உள்நோக்கம். அவ்வளவுதான். அப்ப அதை பேசும்போது என்ன சொல்றாருன்னா, சிவராஜ்குமார் இருக்கிறதுனால அவரை பெருமைப்படுத்துற விதத்துல தமிழ் மொழியில் இருந்துதான் கன்னடமும், மலையாளமும், தெலுங்கும் வந்தது அப்படின்னு சொல்றது. உனக்கும் எனக்குமான உறவு அவ்வளவு இறுக்கமானதுன்னு சொன்னதுதான் இதனுடைய பொருள். ஆனா இதை இன்னைக்கு கன்னடால இருக்கக்கூடிய கன்னட வெறியர்கள்னு சொல்றதா, இல்ல அரசியல்வாதிகள் இதை கையில் எடுத்துட்டு இதை ஒரு பிரச்சனையாக கொண்டு வர்றாங்கன்னு சொல்றதான்னு புரியல. ஆனா எப்படியோ இந்த பேச்சை சர்ச்சையான ஒரு பேச்சாக கொண்டு போய் இன்னைக்கு கமலஹாசனுடைய திரைப்படமும் விஜயோடைய திரைப்படமும் வெளியிட முடியாது அப்படிங்கிற சூழலுக்கு கொண்டு போய் இந்த செய்தி போய் நின்றுருக்கு. இதற்கு இடையில இது சம்பந்தப்பட்ட வழக்கு ஒன்று கர்நாடக உயர் நீதிமன்றத்தில் வருது. நீதிபதி நாகப்பிரசன்னா அவர்கள் நீதிபதியாக இருந்து இந்த வழக்கை விசாரிக்கிறார். விசாரிக்கிறவர் விசாரிச்சு முடிச்சு இதற்கான ஆவணங்கள், இதற்கான தேவைகள் என்ன இருக்கு, இதற்கான விளக்கம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நீதியை கொடுக்கலாம். ஆனால் எடுத்த எடுப்பிலேயே 10வது நிமிடத்திலேயே அவர் கேட்கிறது என்ன அப்படின்னா, மன்னிப்பு கேட்பதில் கமலஹாசனுக்கு என்ன ஈகோ, மன்னிப்பு கேட்க சொன்னா அவர் ஏன் சுற்றி வளைத்து பேசுகிறார், மன்னிப்பு கேட்பதில் என்ன சிக்கல், கமலஹாசன் என்ன மொழியியல் அறிஞரா, இத்தனை கேள்விகளை அடிக்கிறார். இதற்கு இடையில அந்த உயர் நீதிமன்றத்திற்கு கமல் அவர்கள் ஒரு விளக்க கடிதமும் கொடுத்திருக்கிறார். கர்நாடக மக்களை நான் மதிக்கிறேன், பேரன்பு கொண்டு நேசிக்கிறேன், நான் சொன்ன வார்த்தைகள், என்னுடைய சொல் தவறாக அர்த்தம் கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்கிறார். இதை அடிப்படையாக வச்சு அவர் என்ன கேட்கிறார்னா, நீதிபதி மன்னிப்பு கேட்க சொன்னா என்னையா சுத்தி சுத்தி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறார். கேட்டதெல்லாம் எப்படி இருக்குன்னா, ஒரு கட்ட பஞ்சாயத்து நடந்தா எப்படி இருக்கும்? ஒரு கட்ட பஞ்சாயத்துல வச்சுட்டு கேட்பாங்க, ஐயோ ஏன் மன்னிப்பு கேட்டு போக வேண்டியதானே, பிரச்சனை முடிச்சுட்டு போலாம்ல, உனக்கு மன்னிப்பு கேட்கறது என்ன சிக்கல், நீ என்ன பெரிய அவனா, நீ என்ன பெரிய இவனா அப்படின்னு ஒரு நாட்டாம உட்காந்து கட்ட பஞ்சாயத்து பண்ற மாதிரி ஒரு நீதிபதி நீ கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்காருங்கிறது தான் இந்த அவருடைய வார்த்தைகள்ல, அவருடைய தீர்ப்புல இருந்து தெரிய வருது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இந்த தமிழ் இருந்துதான் இந்த தெலுங்கு, மலையாளம், கன்னட மொழிகள்லாம் வந்ததா அப்படின்னா அதற்கு நிறைய வரலாற்று சான்றுகள் இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் அங்க உள்ள அரசியல்வாதிகள் பேசுறாங்களே தவிர, திரைத்துறை சேர்ந்தவர்கள் பேசுறாங்களே தவிர, இப்ப வரைக்கும் கன்னட மொழியியல் சம்பந்தப்பட்ட அந்த ஆய்வாளர்களோ இல்லை என்றால் அந்த மொழிகள் சார்ந்த ஆர்வலர்களோ அவர்கள்லாம் இது வரைக்கும் அதை பத்தின தகவல் சொல்லலை. ஏன் அப்படின்னா அவர்களுக்கெல்லாம் வரலாறு தெரியும்.
தமிழ் மொழியினுடைய சிறப்பு, தமிழர்கள் குறித்த ஆய்வுகள் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 400 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்ததுங்கிறது வரலாற்று உண்மை, நிரூபிக்கப்பட்ட உண்மை. கிறிஸ்து பிறப்புக்கு பின்னால் 500 ஆண்டுகளுக்கு பிறகு வந்ததுதான் இந்த கன்னடர்கள் அப்படிங்கிறதும் வரலாற்று உண்மை. கடம்ப கல்வெட்டுன்னு சொல்றாங்க. அதுதான் முதல் கல்வெட்டு. கன்னடர்களை பற்றிய அவர்களுடைய கல்வெட்டு, கன்னடர்களுடைய கல்வெட்டு என்பது முதல் கல்வெட்டு என்பது கடம்ப கல்வெட்டுங்கிறாங்க. கடம்ப கல்வெட்டு என்பது என்ன? கடம்பன் செதுக்கியதுதான் முதல் கல்வெட்டு. நம் தமிழ் குடிகளை நம்ம பார்த்திருப்போம். பாணர், பறையர், துடியர், கடம்பர் பார்த்திருப்போம். அந்த கடம்பர் தான் முதல் கல்வெட்டையே பொறிச்சிருக்கிறார்னா அப்ப தமிழில் இருந்து தானே கன்னடம் வந்திருக்கிறது. கீழடி அகழ்வாராய்ச்சி என்ன சொல்லுது? கீழடி ஆய்வுகள் என்ன சொல்லுது? 2500 ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாறு, முந்தைய தொன்மை வாய்ந்தவர்கள் தமிழர்கள், தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம்னு. அப்ப கிறிஸ்து பிறப்பதற்கு 400 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்றதும், இன்றைக்கு கீழடி ஆய்வுகள் சொல்லக்கூடிய 2500 ஆண்டுகளுக்கு முந்தைய மூத்த குடி தமிழ் குடின்னு சொல்றதும் ரெண்டும் ஒண்ணாகுதுல்ல. சிக்கல் எங்கன்னு பாருங்க. ஆதிச்சநல்லூர்ல பாக்குறாங்க, முதல் அகழ்வாராய்ச்சி அங்க நடக்குது. இன்றைக்கு வரைக்கும் அதை ஆழப்படுத்தி அகலப்படுத்தி பார்க்கல இன்று வரைக்கும். ஆனால் கீழடிக்கு முன்பாக ஆதிச்சநல்லூர்ல நடந்த தொல்லியல் துறையினுடைய ஆய்வுகள்ல நாகசாமி என்கின்ற ஒரு பார்ப்பனர் என்ன செய்யறாரு, இது சம்பந்தமான பொருட்களை பூரா எடுத்துட்டு போய் மைசூர்ல வச்சுட்டு காணா போயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு. அதை கார்பன் டேட்டிங்க்கு அனுப்பவே இல்லை. இன்னும் சொல்ல போனா அந்த நாகசாமி என்ன சொல்றாருன்னா, இந்த கார்பன் டேட்டிங்கிறதே பொய்யான தகவல்கள், அது சரியான ஆய்வு கிடையாதுன்னு பதிவிட்டுட்டு இத பூரா கொண்டு மைசூர்ல வச்சுட்டு அப்புறம் மைசூர்ல அந்த கட்டடம் இடிஞ்சு போச்சு, அந்த பொருள்கள் எங்க போச்சுன்னு தெரியலன்னு மறைக்கிற அளவிற்கு முந்தைய நாகரிகம், முந்தைய தொன்மை வாய்ந்த குடி என்பது, தமிழர் குடி என்பது, இப்படி எல்லாம் வரலாறை எடுத்து பேசுறோம்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுக்க இவர்களுக்கு விளக்கம் சொல்லலாம். ஆனால் இங்க இருக்கக்கூடிய அரசியல் களத்தை பாருங்க, எவ்வளவு கேவலமான அரசியல் களம்னு பாருங்க. இந்த மண்ணை உன் மண் சார்ந்த, உன் ரத்தம் சார்ந்தவன் ஆளவில்லைங்கிறதுக்கு எத்தனை உதாரணங்கள் பாருங்க. இன்னைக்கு சித்தராமையா பேசுறாரு, இது அப்படி இது இப்படி அப்படின்னு ஒரு முதலமைச்சர் இதுக்குள்ள இறங்குறாரு. சிவக்குமார், துணை முதலமைச்சர் சிவக்குமார் பேசுறாரு. இந்த போராட்டங்கள் வன்முறையாக கலவரமாக மாறிவிடாமல் பார்த்துக் கொள்ளுங்கிற அச்சத்தை உருவாக்குறாரு. கர்நாடகத்தில் எத்தனையோ தமிழர்கள் லட்சக்கணக்கில் வாழ்றாங்கன்னு பதிவு பண்றாரு. பினராயி விஜயன் என்ன சொல்லியிருக்கிறாரு? பினராயி விஜயன் கொஞ்ச நாளைக்கு முன்னால கூட மலையாள மொழிகளிலே சமஸ்கிருத எழுத்துக்களை நீக்கிவிட்டால் தமிழ் தான் அதுல இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்ப மலையாளம் என்பது தமிழும் சமஸ்கிருதமும் கலந்ததுதான் அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வரக்கூடிய கூற்று. 5ஆம் உலகத்தமிழ் மாநாட்டில் கேரளாவை சேர்ந்த நாயனார் அவர்கள் பேசும்போது இங்க பேசுறாரு. 5ஆம் உலகத்தமிழ் மாநாட்டில் அவர் கூட என்ன சொல்றாரு? தமிழும் மலையாளமும் அக்கா தங்கச்சி போல. அவர் பேசிட்டு உட்கார்ந்ததற்கு பிறகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேசுறார். எம்ஜிஆர் பேசும்போது என்ன சொல்றாரு? நாயனார் சொன்னது தவறு, தமிழ் மொழியும் மலையாளமும் அக்கா தங்கச்சி கிடையாது, தமிழும் மலையாளமும் அம்மாவும் பிள்ளையும் போன்றது. அப்ப எவ்வளவு உயரிய ஒரு வரலாற்று பெருமை மிக்க இந்த சொற்களை எல்லாம் மறைக்கிற அளவுல இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம். இன்னைக்கு சித்தராமையா அவர் இனத்திற்காக பேசுறார், அவருடைய மொழிக்காக பேசுறார். துணை முதலமைச்சர் சிவக்குமார் அவருடைய மொழிக்காக பேசுறார், அவருடைய இனத்திற்காக பேசுறார். பினராயி விஜயன் அவர்கள் தமிழ் மொழியின் சிறப்பு குறித்து பேசியிருக்கிறார். மலையாளத்தை சேர்ந்த, கேரளாவை சேர்ந்த எம்ஜிஆர் அவர்கள் அவர் தமிழ் மொழியினுடைய தொன்மை குறித்து பேசுறாரு. ஆனால் இங்கே ஆண்டு கொண்டிருக்கிற ஸ்டாலினோ, உதயநிதி ஸ்டாலினோ, சித்தராமையாவுக்கும் சிவக்குமாருக்கும் இணையான முதலமைச்சரும் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய இந்த 2 பேரும் இன்றைக்கு வரைக்கும் வாய் திறக்காம இருக்கிறது எதனால? இதுதான் தான் ஆடவில்லை என்றாலும் தன் தசை ஆடும் என்பார்கள் இல்லையா? அப்படிதான் சித்தராமையா. காங்கிரஸை சேர்ந்த சித்தராமையாவுக்கு துடிக்குது, காங்கிரஸை சேர்ந்த சிவக்குமாருக்கு துடிக்கிறது. இத்தனைக்கும் அவர்கள் தேசிய கட்சி, இந்திய தேசிய கட்சி அவர்கள். ஆனாலும் தான் கொண்ட இனம், தன் மொழி அப்படின்னு வர்றப்ப அது பொய்யாகவே இருந்தாலும் அதுதான் உண்மை. நான் என் இனத்திற்காக, என் மொழிக்காக நிக்கிறான். ஆனா இங்க இருக்கிற ஸ்டாலினும், இங்க இருக்கிற உதயநிதி ஸ்டாலினும், இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களும் அப்படி நிக்கிறாங்களா? படமே ஓடாதுங்கிறான். அவன் மொழி குறித்து உண்மையை சொன்னப்ப கூட உன் படம் அங்க ஓடாதுங்கிறான். ஆனா உனக்கு என்ன தெரியுமா? இங்க உனக்கு கன்னடம் தான் உனக்கு தந்தை. ராமசாமி நாயக்கர் என்கின்ற கன்னடர் தான் உனக்கு தந்தை பெரியார். கேரளாவை சேர்ந்த மலையாளி தான் உனக்கு புரட்சி தலைவர். இதே கன்னடத்தை மைசூரில் பிறந்து வளர்ந்த இதே ஜெயலலிதா தான் உனக்கு புரட்சி தலைவி. தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட கருணாநிதி, ஜத்ராமூர்த்தி கருணாநிதி தான் உனக்கு முத்தமிழ் அறிஞர், இனமான தலைவர். நீ ஒரு அரசியல் அனாதை, அதை புரிந்து கொள்ள. முதல்ல
இங்க நீ வந்தவன் போனவன் எல்லாம் ஆள வைத்ததனுடைய கேடு. இன்னைக்கு நீ ஒரு அரசியல் அனாதை. இன்னைக்கு உனக்கு பேச ஆள் இல்லை. இன்னைக்கு அண்ணன் சீமான் தான் அதற்கும் பேசணும். ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத சீமான் தான் பேசணும். ஆனால் நீ அரசியல் அனாதைங்கிறத நீ மறந்துடாத. மோடி சொல்றாரியா, இங்க இல்ல, உலகம் பூரா போய் சொல்றார். தமிழ்தான், தமிழர்கள் தான் தொன்மை வாய்ந்தவர்கள். இந்திய மொழிகளிலே முதன்மையான மொழி தமிழ் மொழி. மோடி சொல்றார். ஏன் அன்னைக்கு சண்டை போடல நீ? இந்திய மொழிகளிலே கன்னட மொழி தான் சிறந்ததுன்னு ஏன் மோடி பேசுறேன்? ஏன் அன்னைக்கு நீ பிரச்சனைக்கு போல? நாடாளுமன்ற கட்டடத்தில் ஹிந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அந்த வளாகத்தினுடைய முகப்பிலே ஏன் கன்னடத்திலே இல்லை என்று ஏன் பேச உனக்கு வக்கில்ல, துப்புல்ல? அப்ப இது என்ன? ஒரு அரசியல். இதைத்தான் அண்ணன் சீமான் மிக தெளிவாக இந்த விஷயம் குறித்து பேசியிருக்கிறார். உனக்கு நாங்க கடவுளே கடன் கொடுத்தவங்க. சிவன் யாரு? சிவன் யாரு? சிவன் பேசிய மொழி எது? 12 ஆழ்வார்களில் யாராவது தெலுங்கர்கள் இருக்கிறார்களா, மலையாளிகள் இருக்கிறார்களா, கன்னடர்கள் இருக்கிறார்களா? 12 ஆழ்வார்கள் 63 நாயன்மார்கள் யாராவது ஒரு கன்னடர் இருக்கிறாரா, ஒரு தெலுங்கர் இருக்கிறாரா, ஒரு மலையாளி இருக்கிறாரா? 12 ஆழ்வார்களும் 63 நாயன்மார்களும் தமிழர்களே. நீ நீ இறைவனாக கொண்டாடக்கூடிய சிவனே நாங்கள் கடன் கொடுத்தவர்கள். தண்ணி விட மாட்டேன், அணைய திறக்க மாட்டேன், திறக்காத. அதே போல எவ்வளவு வெள்ளப்பெருக்கு வந்தாலும் அதே மாதிரி திறக்காத, திறக்காமே இருந்தது. என் நாட்டிலிருந்து வரக்கூடிய தமிழர்கள் நிலத்திலிருந்து வரக்கூடிய நிலக்கரியிலிருந்து உற்பத்தி செய்யக்கூடிய மின்சாரம் எனக்கு தேவையில்லை, அங்க இருக்கக்கூடிய அணு உலையிலிருந்து வரக்கூடிய மின்சாரம் எனக்கு தேவையில்லைன்னு பேசு, தடை போடு. இன்னைக்கு கமல் படத்திற்கும் விஜய் படத்திற்கும் தடை போட துடிக்கிறேன் நீ. இதே போல ஒரு தடை போடு. எந்த வெள்ளம் வந்தாலும், எவ்வளவு பெரிய தண்ணீர் மிகப்பெரிய பெருக்கெடுத்து ஓடினாலும் நான் என் அணையை திறக்கவே மாட்டேன்னு ஒரு சத்தியம் பண்ணு. இதே மாதிரி ஒரு தடையை போடு. என் மின்சாரம் தேவையில்லைன்னு அதுக்கு ஒரு தடை போடு, பார்ப்போம். அப்ப அதற்கெல்லாம் வராதவர்கள். தென்னிந்திய நடிகர் சங்கம் என்று இருக்கக்கூடாது, தமிழ்நாடு நடிகர் சங்கம் என்று இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டப்ப கூட கமலஹாசன் என்ன சொன்னார்னா, படத்திற்கு, திரைத்துறைக்கு, இசைக்கு மொழி இல்லை. நீங்கள் எல்லாம் தென்னிந்திய நடிகர் சங்கத்தை தமிழ்நாடு நடிகர் சங்கம்னு மாத்தணும்னு நினைச்சீங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஏன் இந்திய நடிகர் சங்கம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஒருமையை பத்தி பேசுறவர் தானே கமலஹாசன். ஏன் அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு ஏன் இல்ல இல்லங்க அவங்க மாநிலத்தில் அவங்க நடிகர் சங்கம் வச்சுக்கோங்க, அன்னைக்கே கன்னடர்கள் பேசல? கமலஹாசன் அவர்களுக்கும் அவருடைய தமிழ் மொழி குறித்ததற்கும் அவர் இனம் சார்ந்த இதை பேசுவதற்கும் ஏகப்பட்ட மாறுபட்ட கருத்துக்கள் எங்களுக்குள் இருக்கலாம். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை அவர் எந்த இடத்தில் பேசினார், யாரை வைத்துக் கொண்டு பேசினார், எதற்காக பேசினார், எதனால் பேசினார் என்பதையெல்லாம் விட காட்டிலும் எப்படிப்பட்ட அதில் உண்மை இருக்கிறதா? உண்மை இருக்கிறது என்றால் 100க்கு 200% அதில் உண்மை இருக்கிறது. ஆகவேதான் அவர் பின்னால இன்னைக்கு நிக்கிறோம். பணமா இனமா, பணத்தை விட மாட்டேங்கிற போ, பணமா இனமான இனமே அப்படின்னு தான் நிக்க முடியுமே தவிர இதை குறித்து வேற என்ன சொல்ல முடியும்? மன்னிப்பு கேட்டா அது அழிஞ்சிருமா? மன்னிப்பு கேட்டுட்டா தமிழ் மொழியை விட கன்னட மொழி உயர்ந்தது, கன்னடத்திலிருந்து தான் தமிழ் வந்ததுன்னு பேச முடியுமா? இன்னைக்கு நீங்க அந்த கூற்றை நாங்கள் ஏற்கவில்லைன்னு சொல்றீங்க. இதனால அந்த படம் ஓடாது, இந்த படம் ஓடாதுன்னு பேசுறீங்க, தண்ணி தர மாட்டோம்னு பேசுறீங்க, போராட்டங்கள் கலவரமாக வன்முறையாக மாறும்னு அச்சுறுத்துறீங்க. இதையெல்லாம் தாண்டி தமிழ் நாங்க சொல்றோம்ல, கீழடி அகழ்வாராய்ச்சி, ஆதிச்சநல்லூர், கடம்ப கல்வெட்டுங்கிறது என்னது, கிறிஸ்துவுக்கு பிறகு 500 ஆண்டுகளுக்கு பிறகுதான் கன்னடம் வந்தது, இதையெல்லாம் பேசுறோம்ல. இது போல சான்றுகளின் அடிப்படையில தமிழ் மொழியிலிருந்து கன்னடம் வரல அப்படின்னு ஏதாவது சான்றுகள் சொல்ல முடியுமானா அந்த சான்றுகளும் உங்களிடத்துல இல்ல, இருந்தா பேசியிருப்பீங்க. அப்ப மொத்தத்துல என்ன தெரியுதுன்னா, இங்க உண்மைகள் மறைக்கப்படுது. ஒரு சகோதரத்துவத்துக்காக பேசப்பட்ட ஒரு வார்த்தை இன்று வீரியம் பெற்று மிக பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்திருக்கிற ஒரு இனவெறி, கன்னட இனவெறி இதுல இருந்து தெரியுது. அப்ப மொத்தத்துல இப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது தமிழர்கள், தெலுங்கர்கள், மலையாளிகள், கன்னடர்கள் இவர்கள் எல்லாம் இணைந்திருப்பது தென்னிந்தியா அப்படின்னா இந்த ஒற்றுமை நமக்குள்ள இல்லைன்னா நம்மை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசை யாரா இருக்கட்டும், அது காங்கிரஸா இருக்கட்டும், அது பாரதிய ஜனதாவாக இருக்கட்டும், நம்மை துண்டாடி மிக விரைவாக அவர்களுக்கான விஷயங்களை செஞ்சுட்டு போயிடுவாங்களே தவிர இதுல வேறொன்றும் நடப்பதற்கு இல்லை. வேறொன்று எதனால இந்த 4 மாநிலங்களும் எதற்காக ஒற்றுமையிலே இருக்க விடாமல் ஏன் இந்த தேசிய கட்சிகள் பார்த்துக்குது? ஏன் முல்லை பெரியாற்று அந்த பிரச்சனை ஏன் தீர்க்க முடியாதா? காவிரி பிரச்சனையை தீர்க்க முடியாதா? பாலாற்று பிரச்சனை தீர்க்க முடியாதா? தீர்க்க முடியும். ஆனால் தீர்த்து விட்டால் நீ ஒருவனுக்கு ஒருவன் கைகுலுக்கிக் கொள்வ, ஒருவனுக்கு ஒருவன் ஒற்றுமையாகிக் கொள்வ. இந்த 4 மாநிலங்களும் சேர்ந்து விட்டா இந்தியாவை ஆட்டி படைச்சிருவ.
அப்ப உனக்குள்ள சண்டை வந்துகிட்டே இருக்கணும், உனக்குள்ள ஒற்றுமை இருக்கக்கூடாது. இதை கவனித்துக் கொண்டிருப்பதுதான் தேசிய கட்சிகள். நான் கேட்கிறேன், ஏன் இன்றைக்கு இப்படி தமிழ்நாட்டில் தமிழ் மொழி சார்ந்த தமிழ் இனம் சார்ந்த ஒருவன் இந்த மண்ணை ஆள முடியவில்லையோ, அதே போல கர்நாடகாவில் தேசிய கட்சிகளை தாண்டி உங்கள் மாநில கட்சிகள் ஏன், கன்னட தேசிய கட்சிகள் ஏன் இதுவரைக்கும் ஆள முன்வரல? அதையெல்லாம் பற்றி கன்னட மக்கள் யோசிக்கணும், அதையெல்லாம் பற்றி கன்னட மக்கள் சிந்திக்கணும். தேசிய இன ஒற்றுமை பற்றி பேசிக்கணும், தேசிய இனத்திற்கான உரிமைகள் பற்றி கன்னடர்கள் பேசணும். அப்படி பேசினாலே நீங்க தமிழர்கள், மலையாளிகள், தெலுங்கர்கள் ஒன்னாயிருவோம். அப்ப இந்த தேசிய இன ஒருமைப்பாடு வந்துடக்கூடாது. அப்படிங்கிறதுல ஒன்றிய அரசை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸாக இருக்கட்டும், பாரதிய ஜனதாவாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்ல பெட்ரோலை ஊத்தி கொளுத்தி விட்டுக்கிட்டே இருக்குமே தவிர வேற எதையும் செய்ய வராது. அப்ப கன்னடர்களாக இல்லாமல், தெலுங்கர்களாக இல்லாமல், மலையாளிகளாக, தமிழர்களாக இல்லாமல் அவரவருடைய தேசிய இனமாக, தெலுங்கர் தேசிய இனம், மலையாள தேசிய இனமாக, தமிழர் தேசிய இனமாக, கன்னட தேசிய இனமாக நீ என்றைக்கு ஒன்றுபடுகிறாயோ, தேசிய இனமாக வாழ்கிறாயோ, அன்னைக்குதான் உன்னுடைய உண்மையான உரிமையை பெற முடியும். நான் கேட்டேன் கேள்வி, அதற்கு பதில் உண்டா? நாடாளுமன்ற கட்டடத்தின் வளாகத்தில் உன் கன்னட மொழி இல்லையே, அது குறித்து நீ பேசினாயா? அப்படி பேச பழகு, அன்றைதான் உண்மை புரியும், உன்னுடைய உரிமை உனக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.